என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதியுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட்டவிடான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமீன். Ten Commandments. Thou shalt not no other gods before me. Thou shalt not make unto thee every graven image. Thou shalt not steal. Thou shalt not bear false witness against thy neighbor. Thou shalt not covet anything that thou hast
to thy neighbors. He's bubbling in my soul. I'm singing, I'm dancing. His Jesus may be home, and don't scanning. How can I be quiet? He's bubbling in and out. என்னுள்ளம் தேவன் பாய் பொங்கி வடியுதே. என்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். என் வேறு யான என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வடியுதே. நீங்க காது தெரியாதா? காது காது வேதம் ஓ இயேசுவே, நீ எல்லாம் ஆள முடியாது. என் பக்கத்திலேதும் ஓ இயேசுவே, நீ எல்லாம் ஆள முடியாது. வாத மாத்திலே நெளிச்சமாவிலே, உயிரத்த மாதிலே ஜீவமாயிலே. வாத மாத்திலே நெளிச்சமாயிலே, உயிரத்த மாதிலே ஜீவனாயிலே. உன்னிலே என்னப்பா உன்னிலே, எனக்கெல்லாமே நீதானப்பா. என் அம்மா உன்னிலே, என் அப்பா உன்னிலே, எனக்கெல்லாமே நீதானப்பா. கூடவேலும் ஓ இயேசுவே, நீ எல்லாம் வாழ முடியாது. பக்கத்திலேதும் ஓ இயேசுவே, நீ எல்லாம் வாழ முடியாது. செல்லும் நேரத்தில் பாயமானிலே, தாயப்பட்ட நேரத்தில் தாய்மானிலே. கண்டி செல்லும் நேரத்தில் பாலிமானிலே, பாயப்பட்ட நேரத்தில் தாத்துவானிலே. என் அம்மா உன்னிலே, என் அப்பா உன்னிலே, எனக்கெல்லாம் நீதானப்பா. என் அம்மா உன்னிலே, என் அப்பா உன்னிலே, எனக்கெல்லாமே நீதானப்பா. கூட நேரும் ஓ இயேசுவே, நீ எல்லாம் வாழ முடியாது. நீ லேரும் ஓ இயேசுவே, நீ எல்லாம் வாழ முடியாது. பிரைஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம் பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.
எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு நான் எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவருக்கு ஒரு அல்லேலூயா. மகிமையான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. விடுதலை தரப்போகிற நல்ல தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா. ஆச்சரியமான தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா. காக்கும் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. இன்று அதை காண்பீர்கள். அல்லேலூயா. சப்தம் ஒரு அல்லேலூயா சொல்லி கரவோசை, கரவோசை. அல்லேலூயா. நேற்றைய தினம் துக்கத்தை ஆராதித்தோம். இன்றைக்கு தேவனால் வந்த சாபம் நம்மை எப்படி தொற்றிருக்கிறது என்பதனை வேதத்தின் மூலம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி காலையில் உபவாச கூட்டம் முடிந்து மாலையில் சியோன் திருமண மண்டபத்தில் வைத்து ஜீவ ஒளி தொலைக்காட்சியினுடைய 9வது ஆண்டு விழா நடத்தப்படும். அதில் கிறிஸ்தவ பாடல் போட்டி, கிறிஸ்து இயேசுவை குறித்துள்ள பேச்சு போட்டி, கிறிஸ்தவ பாடலுக்கு நடன போட்டி,
உண்டாகும். கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் முன்குறித்தே தகவல் அளிக்கப்பட வேண்டும். சும்மா இல்லை, பிரைஸ் உண்டு. கையை தட்டுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக பாவம் செய்யாதே என்ற ஆடியோ சிடியில் நான் எழுதின, கர்த்தருடைய கிருபையில் எழுதின கலங்குகிறேன் கலங்குகிறேன் என்ற பாடலுக்கு குறைந்தபட்சம் 7 பேர் நடனமாட வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசு பெறுபவர் 1 பவுனுடைய தங்க மோதிரம், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதான். 2வது பரிசு பெறுகிறவர் 1/2 பவுன் தங்க மோதிரம். 3வது பரிசு 1/4 பவுன் தங்க மோதிரம். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப திரும்ப அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். குறைந்தபட்சம் 7 பேர். 7 பேர் குறைந்து பாடினா வெறும் நிகழ்ச்சி மட்டும்தான், பரிசு கிடையாது. அல்லேலூயா. யார் நல்லா ஆடுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிரைஸ். அல்லேலூயா. இறுதி திருப்பி என்னுடையது மட்டும்தான், கமிட்டி ஒன்றும் கிடையாது. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. வயதானவர்களும் கலந்து கொள்ளலாம், சிறியோரும் கலந்து கொள்ளலாம், வாலிபர்களும் கலந்து கொள்ளலாம், ஆண்களும் கலந்து கொள்ளலாம். தேவ செய்தி கொடுக்க விரும்புகிறவர்களும் ஒரு 1/4 மணி நேரம் செய்தி கொடுக்க விரும்பினால் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் தேவ செய்தி கொடுக்கலாம், அதற்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.